ஆகா என்ன மாதிரி சண்டையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. விக்ரமுக்கும் திவ்யா கணேஷுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை. இப்ப நான் 12 மணிக்கு வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது அப்படியே அப்லோட்டா கட் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணி வேற ஒரு டைமிங்ல வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி மாத்தி விட்டேன். ஏன்னா ப்ரோமோ 2 அந்த அளவுக்கு இருக்கு, அப்படியே தீ குழம்பா எரியுது. சரி இதை பேசாம நம்ம எப்படி அது செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பறக்க வந்துட்டு ப்ரோமோ நல்ல வேலை தம்பி பாலாஜி வாட்ஸ்அப்ல லிங்கை பார்த்தோன்னே நான் மிரண்டேன். என்ன இது எதிர்பாராத சண்டை தெரியும் இது வரும்னு தெரியும். ஆனா திவ்யா கணேஷுமே லிட்டரலா வந்துட்டு திவ்யா, கானா வினோத், திவாகர் இவங்கெல்லாம் ஒரே பேட்டர்ல தான் இருக்காங்க. அதாவது அவங்கள ஏதோ ஒரு கிரிட்டிசைஸ் வச்சுட்டா அதை ஏத்துக்கிற மனவக்குமே கிடையாது. அதை திரும்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி, அதுவும் திவ்யா கணேஷ் முடியலப்பா அம்மா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாலும் மண்ண மாதிரி அப்படியே இந்த 2 கிலோ மண்டையில போட்டு பண்ணாதீங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அதுதான் இந்த ப்ரோமோ பார்க்கும் போதே லிட்டரலா என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கமெண்ட்டுகளை மறக்காம ஒரு 25 கமெண்ட் தட்டி விடுங்க இந்த ஒரு ஃபைட்டை பத்தி, ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து சொல்லுவாங்க யார் இந்த வீட்டை விட்டு போகணும், எதுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இவங்க கேம் எல்லாம் முடிஞ்சிச்சு, இவங்க சடனாக திருந்திட்டாங்க, அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலாக கமுதினுக்கும் திவ்யாவுக்குமே திரும்ப ஒரு இது வந்துருக்கும், அந்த சாரி கேட்ட ஒரு விஷயத்துல உண்மையாக கேட்கலங்க மாதிரி. அப்போ வந்து விக்ரமும் அந்த டாஸ்க்கு சொல்லும் போது திவ்யா பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இஃப் ஐ எம் ராங், ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எபிசோட் ஓவர் அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி சொன்னீங்களே நான் அப்பெல்லாம் கிடையாது, ஃபேக்கா இருக்குன்னு சொன்னீங்களா, நான் ஃபேக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பயே சொன்னாரு அவங்கள்ட்ட அக்செப்டன்சி கிடையாது, அவங்க ஒரு விஷயத்த திரும்ப அதை இது பண்ணிட்டே இருப்பாங்க சொல்லி விக்ரம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் தான் இங்கேயும் சொல்லும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விக்ரமால இது பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணணும், உங்க காலில் விழுறான்னு சொல்லும்போது இல்லை நீங்க எப்படி நான் பேசுறேன் இந்த ஃபேக்குன்னு சொல்றீங்க, இப்போ நீங்களும் உங்க ஒய்ஃப் தான் நான் அழுத ஃபேக்குன்னு சொல்றீங்களா, அப்போ நீங்களும் உங்க ஒய்ஃப் வந்து பேசிட்டீங்கன்னு சொல்லும் போது ட்ரிகர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பேச போறாங்கன்னு அவன் காதுல வாங்கல. பட் அவன் வந்துட்டு அவன் கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான், ஓகேவா? அவங்க வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, அவன் என் ஒய்ஃப் வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது, நீ எப்படி என் பொண்டாட்டி பேரை இழுத்த, ஹவு டேர் யூ இழுத்திஃபைங் மை ஒய்ஃப் நேம் அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாகி பிளாஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கோவத்தை நான் விக்ரம்கிட்ட இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் எனக்கு என்னன்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு வேர்டு கிடைச்சிச்சு, ஒய்ஃபுங்கிற ஒரு இதை வச்சுன்னா அது எமோஷனல் ஆயிட்டானா இல்லை அதை வச்சு ஒரு கேம் ஆட போறானான்னு தெரியல. பட் அதை வச்சுட்டு பயங்கரமா அடிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு நேத்தியை விட நீ பெஸ்ட் ஒரு மொமெண்ட் இருக்கும் போல, ஃபயரியா ஒரு ஃபைட்டு போயிருக்கும் போல. அது நேத்தியே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நமக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணலாம் யாருக்கு ஃபைட்டுன்னு தெரியல. பட் இன்னைக்கு அது எபிசோட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபைட் சீன் மட்டும் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க, கத்தாத, இப்படி பேசாத, சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் திவ்யா கணேஷ் நெவர் அந்த அக்செப்டன்சி ஒரு நிதானமே இல்லப்பா. எனக்கு வெறியாவது வர நேற்று அப்படிதான் அமித் சொல்றாரு, அம்மா இப்படி கத்தாதீங்கம்மா, இப்படி விளையாடுங்கம்மா, ஒருத்தங்க சொன்னாதுக்கணும் இல்ல அமித், அவங்க ஒருத்தங்க வண்டி நம்மளை குளிக்கும் போதே நம்மளுக்கு கோவம் வரும், அதெல்லாம் அவங்க கேட்டாங்களா, வெளில போறாங்க சொன்னா மண்டே ஆடிட்டு ஓகே போயிட்டு வாங்க நான் திருத்திக்கிறேன், இல்லை ஏதாவது சொல்லிக்கணும், இல்லை கேமரா மேல அப்புறமா சொல்லிக்கணும். அந்த ஸ்பாட் அவங்க எக்ஸ்பிளனேஷன், அவங்க அப்பாவுக்கு கொடுத்த அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இவங்கள்ட்ட. அக்செப்டன்சி இவங்கள்ட்டையும் 0. நான் ஒரு 3 பேருக்கு சொல்றேன் 0. பார்வதி ஆல்சோ 0. பார்வதி, திவ்யா கணேஷ், கானா வினோத், திவாகர், இந்த 4 பேருக்குமே ஒரே கேட்டகரி. அக்செப்டன்சினா அது என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அக்செப்டன்சி வாட் ஐ டோன்ட் நோ. அக்செப்டன்சி அப்படி தெரியலையே எனக்கு, அப்படி ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எப்படி மாக்கிங்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொன்னாங்களே திவ்யா, மாக்கிங்னா என்ன அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. அம்மா அருமா நீ சரி பார்க்க நல்லா இருக்கீங்களே, சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போல. என்ன பண்றது, சப்போர்ட்டும் நாங்க தான் பண்ணுவோம், சர்ப்ரைஸும் நாங்க தான் பண்ணுவோம், அடிக்கிறதும் நாங்க தான் பண்ணுவோம். இல்லை இதுக்கெல்லாம் பாவம் முனியெல்லாம் பார்க்க முடியாது. தப்புனா தப்பு தான், அரகன்ஸ்னா அரகன்ஸ் தான், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் தான். அவங்களோட ஒய்ஃப் எல்லாம் எடுத்து பேசணும் அவசியமே கிடையாது. அது புருஷன் முண்டாடி எமோஷனல் இருக்கும், அழுகுதான் செஞ்சிருப்பாங்க. அந்த எமோஷன்ஸும் நீங்க வீட்டுக்குள்ள பண்ற எமோஷன்ஸ் ஒன்னா லூஸ் தரமா பேசினா அப்புறம் அவன் வந்து கடுப்பாக மாட்டான். அவங்க அத்தனை நாள் வெயிட் பண்ணி வந்துட்டு புருஷனை பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அது கேவலம் அல்ல, அதை எடுத்து பேசவே கூடாது. ஏன் பார்வதி மாதிரி பிஹேவ் பண்றீங்க, அருவருப்பான செயல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பான செயல். இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாதுப்பா, பண்ணவும் மாட்டேன். இப்படியே போயிருந்தா 2வது பொசிஷன்லாம் இருக்க முடியாது, ரன்னரே கிடையாது போல. ஒருவேளை அரோராதானோ அந்த இதுல பார்த்த மாதிரி எனக்கு புரியலையே ஒன்றும். திவ்யாட இந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச்சே சரியில்லையே. ஐ டோன்ட் நோ, இங்கே ஏதோ வேற ஒன்று விஷயம் நடக்குது, சம்பவங்கள் பண்ணுறானுங்க, அது மட்டும் தெரியுது, வெளில சொல்லிக்க மாட்டேங்கிறானுங்க.
பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இந்த ப்ரொமோ நான் கருத்துக்களை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, இதை நம்ம கையோட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோவை அதை மேக் பண்ணேன். ஆக்சுவலாக 12 மணிக்கு நான் வேற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அது ஷோ ஆகிறதுக்குள்ளே அதை நான் டைமை மாற்றி வேற ஒரு டைமிங்கில் போட்டுச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஒரு ஃபைட்டு. சரி, இதை பற்றி பேசாமல் அப்புறம் என்னத்துக்கு பிரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ப்ரொமோட் 12 மணிக்கு நான் வெயிட் பண்ணேன். 12:30 மணிக்கு நம்ம லைவ் வருது மக்களே, 12:35க்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் கிரிப்பிள்ளை சேனல். அதில் உங்கள் ஒப்பீனியனாக மறக்காமல் இந்த ஃபைட்டை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிதல் நான் இப்போ தெளிவாக சொல்லிட்டேன். அந்த சாட்டர்டே எபிசோடில் விக்ரம் சொன்ன ஒரு கான்வர்சேஷன் அது வந்துட்டு திவ்யா கணேஷ் அக்செப்ட் பண்ணிக்கல. அதை திரும்ப போய் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விட மாட்டாங்க, ஆர்கியூமெண்ட் சாதாரணம் விட மாட்டாங்க. எனக்கு பதில் கூடுன்னு சொல்லி பார்வதி மாதிரியே ஒரு வேலையை பார்க்குறாங்க. ஸோ அதனால வெடித்த ஒரு பூகம்பம். அது ஒய்ஃப் நேம் அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்தது தான். ஒய்ஃப் நேமை விட எமோஷன் கொண்டு வந்தது, அதை ஃபேக் மாதிரி கொண்டு வந்தது கம்பேர் பண்ணதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திவ்யா கணேசன் பக்கம் தான் இது தப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு பேசுவோம். ஓகே, பாய்.